குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் அப்படின்னா ஜூலை 9, 2026 வியாழக்கிழமை கண்டஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க, பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு மட்டும் நம்ம பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு காவல் தேர்வுக்காக சிங்கப்பெண் அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கோம். ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கி தேர்வு 3வது தேர்வு நடக்க இருக்குது. விருப்பமுள்ள மாணவர்களையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற ஆப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக ஆப்பில் ஜாயின் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே போலீஸ் எக்ஸாமுக்கு சிறை அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இது ஜூலை 6ஆம் தேதி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த டெஸ்ட் பேட்சில் மொத்தம் 65 தேர்வுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக நம்முடைய ப்ளே ஸ்டோரில் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்க முடியும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்தது, தமிழகத்தில் அடிக்கடி ஏற்படும் மின்தடைகளை நிரந்தரமாக குறைக்கும் நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ட்ரிப்பிங் எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற RTEB என்னும் புதிய திட்டத்தை பார்த்தீங்கன்னா TNEB பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துகிறாங்க. பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. RTEB அப்படின்ற திட்டம்னு நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்க வேண்டாம். சரிங்களா? இந்த பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா தற்காலிக தீர்வு காண்பதை விட காரணங்களை கண்டிருந்து நிரந்தர தீர்வு காண போகிறாங்க. இந்த மாதிரி அடிக்கடி ப்ராப்ளம் ஏற்படுற பகுதியை அட்ரஸ் பண்ணி அங்கே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது அந்த திட்டம். அடுத்த பார்த்தீங்கன்னா TNPSC Group 4 மேபி பார்த்திங்கன்னா வேக்கன்சி அதிகமாக வரலாம். ஓகேங்களா? கூடுதலாக 3000 VOக்கள் பார்த்திங்கன்னா நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா VAO நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா VAO சங்கத்தினர் பார்த்திங்கன்னா வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 17,000 கிராமங்களில் 12,500 VOக்கள் மட்டும்தான் பணியாற்றுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க. அவங்க தரப்புலேருந்து மனு கொடுத்துருக்காங்க. TNPSC Group 4ல் வேகன்சி மேபி வரலாம். இதை பார்த்திங்கன்னா இதை கன்சிடர் பண்ணாங்க, கவர்மெண்ட் இதை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி வேகன்சி பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால் படிங்க. இன்னும் வேக்கன்சி கம்மியாக வரும் அதெல்லாம் நினைக்க தேவையில்லை. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங் தான். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக படிங்க. சரிங்களா? அடுத்தது, இந்தோனேஷியாவில் அதாவது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரம்பானன் அப்படின்ற கோயிலை பார்த்தீங்கன்னா இந்தியா உதவியுடன் புனரமைத்து பாதுகாக்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அந்நாட்டினுடைய அதிபரான பிரபோவா சுபியாண்டோ பார்த்தீங்கன்னா கூட்டாக பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காங்க. இந்தோனேஷியாவில் மிகப்பெரிய ஹிந்து கோயில் அப்படின்ற சிறப்பு பெற்றது. இந்த கோயில் யுனெஸ்கோவால் பாரம்பரிய நினைவு சின்னமாக பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இதில் நிறைய நீங்கள் ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த கோயில். அது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? வருங்காலத்தில் இந்தியா சுற்றுலா பயணிகள் நிச்சயம் பெருமளவில் வருகை தருவார்கள். 2029ஆம் ஆண்டுக்குள் புனரமைப்பு பணிகள் பார்த்தீங்கன்னா முடிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது, கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் நாட்டின் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை பார்த்தீங்கன்னா 31.5% பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கிற மத்திய அரசுடைய அறிக்கை பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி 2014-15ஆம் ஆண்டு 3.42 கோடியாக இருந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 2023-24 4.50 கோடியாக பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. இது 2014-15 விட பார்த்தீங்கன்னா 31.5% அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மாணவிகளுடைய எண்ணிக்கையும் மாணவர்களுடைய எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டியல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த நான் ஃபோட்டோ கொடுக்குறேன், நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்றது ரொம்ப முக்கியமானது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது, சென்னை நேரு விளையாட்டரங்கில் பார்த்தீங்கன்னா தமிழக விளையாட்டுத்துறையின் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து வாழ்த்து பெற்ற அதாவது இந்தியாவினுடைய 97வது கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்து பெற்ற GP ஹர்ஷ்வர்தன். ஓகேங்களா? இவருடைய பேர் ஞாபகம். இந்தியாவுடைய 97வது கிராண்ட் மாஸ்டர். ஓகேங்களா? அடுத்தது, வாட்ஸ்அப் மூலம் புறநோயாளிகள் சீட்டுப்பதிவு பார்த்தீங்கன்னா 22 மாவட்ட அரசு மருத்துவமனையில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இதற்கான பிரத்யேகமான எண்ணு கொடுத்துருக்காங்க. நலம் AI என்னும் வாட்ஸ்அப் சாட்பாட் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதில் AI என்று குறுஞ்செய்தி அனுப்பினால் ஒரு முறை பயன்படுத்தக்கூடும் OTP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா புறநோயாளிகள் சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜஸ்ட் இம்பார்ட்டன் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜில் என்னென்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் நம்மளுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆப்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.